إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இறைவன் நம் மீது கடமையாக்கியுள்ள இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் நம்முடைய வியாபாரங்களை விட்டு விரைந்தவர்களாக இப்பள்ளிவாசலில் ஒன்று இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின்படி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் இவ்வுலகிலே மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டலோட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனக்கு உரை ஆரம்பிச்சுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் சிந்தனையாக ரமலானை வரவேற்போம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருள்குடையான ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னர் ஷாம வமா கானு ஆகிரத்து வ இல்லா ஜன்னத்துஹு வ நாரிஹி. ரமலானுடைய மாதம் வந்தால், ரமலானுடைய முதல் பிறையை ஒருவர் பார்ப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக சொர்க்கத்துடைய கதவுகள் அந்த முதல் பிறையிலே திறக்கப்படுகிறது. நாளைக்கு அபுவாவா, நரகத்துடைய கதவு பூட்டப்படுகின்றது. எந்த அளவிற்கு? சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட்டு ரமலான் முடிகின்ற வரை அந்த கதவு பூட்டப்படவே படாது. நரகத்துடைய கதவு மூடப்பட்டு ரமலான் முடிகின்ற வரை அந்த நரகத்துடைய கதவு ஒரு காலம் திறக்கப்படவே படாது. சில ஜின்களும் மூர்க்கத்தனமான ஷைத்தான்களும் விலங்கிடப்படக்கூடிய மிகவும் பிரசக்தி பெற்ற அருள் பொங்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ரமலான் எப்பேற்பட்ட ஒரு அருள்குறையான மாதம், சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட்டு ஒரு நாளும் ரமலான் முடிகின்ற வரை பூட்டப்படாத அளவிற்கு இன்னும் நபிகளார் சொல்லி காட்டுகின்றார்கள். ரமலானுடைய மாதத்தில் தான் சொர்க்கவாதிகள் அந்த சொர்க்கத்திற்கு நரகத்திலிருந்து எடுக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சில மக்கள் இணை வைக்காத மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் தான் அதிகப்படுத்தி அந்த சொர்க்கத்தில் விடுவான். எந்த அளவிற்கு ரமலானுடைய முக்கியத்துவத்தை நபிகளார் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்று பாருங்கள். மற்ற மாதங்களில் அல்லாஹ் இருக்கக்கூடிய கருணைகளை விட, மற்ற மாதங்களில் அல்லாஹ் எழுதக்கூடிய நன்மைகளை விட இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய நன்மைகள் நமக்கு எழுதக்கூடிய விதமாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கருணையாக இருக்கலாம், அதிகமாக அருள்வளம் பொங்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம் என்று நபிகளார் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் ரமலான் நம்மை எதற்காக வந்தடைகின்றது? அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டு நபிகளார் இந்த அளவிற்கு நரகம் சொர்க்கத்திற்கான வரைவிலக்கணத்தை சொல்லி காட்டக்கூடிய நேரத்துல இந்த ரமலான் என்னிடத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் என்ன? எதற்காக இந்த ரமலான் என்னை நோக்கி வருகிறது? எல்லோரும் தன்னை கூர்ந்து சுய பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, ரமலான் வருவதற்கு முன்னால பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். எந்த அளவுக்கு சொல்ற உலக ரீதியான எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கும், சிலருக்கு மார்க்க ரீதியான எதிர்பார்ப்பு இருக்கும். உலக ரீதியான எதிர்பார்ப்புகளை பொறுத்த வரையில ரமலான் மாதம் வருது, இந்த தடவை இன்ஷா அல்லாஹ் இஃப்தாருக்கு நிறைய மக்கள் பஜ்ஜி வடை வாங்கும், நம்ம ஒரு கடையை போட்டு நல்லபடியா பிசினஸ் பண்ணி நல்லபடியா நல்லா சம்பாதிச்சு ரமலான்ல நல்ல அளவுக்கு சம்பாதிச்சிடணும், ரமலான்ல மக்கள் புது துணி வாங்கும், நல்லபடியா ஒரு ஜவுளி கடையை ஓபன் பண்ணிட்டு ரமலானுக்கு மட்டும் ஆஃபர் போட்டு நல்லபடியா சம்பாதிச்சிடணும், இன்னும் ரமலான்ல மட்டும் நமக்கு சவாரி அதிகமா ஓடும், நல்லபடியா மக்களை ஏற்றிக்கிட்டு கொண்டு போய் தொழுவெல்லாம் கிடையாது, எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். சம்பாதிக்கக்கூடிய மாதம் தான், மாற்று கருத்து இல்ல. எதை சம்பாதிக்கிற மாதம்? நன்மைகளை சம்பாதிக்கிற மாதமே தவிர பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்ற மாதம் அல்ல. இன்னைக்கு அப்படிதான் பல பேர் பார்க்கிறோம்.
ரமலான் வந்துருச்சா வடபஜி கடை போடுவோம், ஜவுளி கடை ஓபன் பண்ணுவோம், நல்லபடியா வியாபாரத்தை இன்னும் அதிகப்படுத்துவோம். ரமலான் நல்லா இருந்தா 8 மணி நேரம் தூக்கம், ரமலான் வந்துட்டா தூக்கமே கிடையாது, முழுக்க முழுக்க வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். அனைத்தையும் என் உடல் தேவை அனைத்தும் வியாபாரத்துக்காக நான் செலவிடுறேன், நோன்பு அதெல்லாம் கல்வி வழி பார்த்துக்கலாமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு பல நபர்கள் இந்த ரமலானை ஆற கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது. ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார், மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வசனம், குத்திபா அழைக்கும் ஷியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அழைக்கும் அலந்த இனமின் கவலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சில சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, அது போல உங்கள் மீதும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகின்றான். எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், உங்களில் யார் இறையச்சதார்கள் என்பதை சோதிப்பதற்காகவே தவிர இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்படவில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் இறையச்சம். ஏனென்றால் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இறையச்சதாரிகளோடு தான் அல்லாஹ் இருக்கின்றான். இன்னல்லாஹு யுஹிப்புல் மௌலா, இறையச்சதாரிகளைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இறையச்சதாரிகளாக நான் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே பயிற்சி களம் இந்த ரமலானுடைய மாதம் தான். இதை தாண்டி வேறு எந்த பயிற்சி களம் அல்ல. ஏன்னு சொன்னா இந்த ரமலான் வரக்கூடிய சில நாட்களில் நம்ம ஆற கழுவக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியும். ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் இருந்தாலும் நமக்கு முன்னால் எத்தனையோ மக்கள் இந்த ரமலானை விட்டு முன்னால் சென்று இருப்பார்கள். சற்று யோசித்து பாருங்கள், சென்ற ரமலான்ல நின்று தொழுத நாம் இந்த ரமலான்ல உட்கார்ந்து தொழக்கூடிய அளவிற்கு உடல் பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. சென்ற ரமலான்ல 40 லட்சம் கலையில இருந்திருக்கும், இந்த ரமலான்ல 60 மாறி இருக்கும். சென்ற ரமலான் நம்மோடு சகர் செய்த மக்கள், நம்மோடு இஃப்தாரில் இருந்த மக்கள், நம்மோடு ஒன்றாக பெருநாளை கொண்டாடிய மக்கள் இந்த ரமலான்ல அவங்க இல்ல, நமக்கு முன்னால் அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ் நாடினால இந்த ரமலான் நமக்கு வாய்ப்பு இருக்கானே தெரியல. அப்பேற்பட்ட கேள்விக்குறியான உலக வாழ்வில் தான், எனக்கு என்றைக்கு நிச்சயம் என்று தெரியாத உலக வாழ்வில் தான் ஒட்டுமொத்த மக்களும் இந்த ரமலானை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படியும் இந்த ரமலானை அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்து இந்த ரமலானை நான் வீணாக கழித்து சென்றால் நிச்சயமாக அல்லாஹ் வழங்கிய அருள்வளம், இந்த ஊர்ல எத்தனை பேர் ரமலானுக்கு முன்னதாக சென்ற வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லாத அளவிற்கு அவர்களுக்கான மௌத்தை அல்லாஹ் எடுத்திருக்கிறார் என்று சொன்னார், அவர்களுக்கான மரணத்துடைய விதியை அல்லாஹ் எடுத்திருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு அல்லாஹ் எடுக்கலையே, பக்கத்துல மௌத்து நடந்திருக்கும், இதே ஊர்ல மௌத்து அறிவு பண்ணிருப்பாங்க, அங்க வந்து மலக்கல் மௌத்து என் வீட்டுக்கு அட்ரஸ் தெரியாம இருக்கா? எல்லாம் தெரியும். எனக்கான வாய்ப்பு நீளமாக்கப்பட்டிருக்கு, எனக்கு எல்லாம் இன்னும் ஆயில கொடுத்துருக்கான், மூச்சு விடுவதற்கு அவகாசம் இன்னும் எல்லாம் கொடுத்துருக்கான். அப்படின்னா என் ரப்பு இன்னும் என்ன நேசிக்கிறான், என் ரப்பு இன்னும் என்ன விரும்புறான். என் ரப்புவை, இப்படியாப்பட்ட என் ரப்புவை எந்த அளவிற்கு நன்மைகளுடைய கேந்திரமாக விளங்கக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே நான் பார்க்க போகின்றேன். இதை யோசித்து நம்முடைய அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? சற்று யோசித்து பாருங்கள். ரமலானுடைய மாதம் சம்பந்தமாக நபிகளார் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முந்தைய ஆண்டுகள் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் இரவு வணக்க வழிபாடுகள் ஹஜ்ஜுடைய தொழுகை யார் தொழுகிறாரோ அவருடைய முன் சென்ற வருடத்துடைய பாவம், ஒரு 40 வயசுல நோம்பு நோக்கிறாரு, 30 நோம்பு 40 வயசுல நோக்கிறாரு, விவரம் தெரிஞ்சு அது வரைக்கும் நோம்பே பிடிக்கல, 40 வயசுல 30 நோம்பு ஒரு நோக்கிறாரு, இரவெல்லாம் நின்று தொழுகிறாரு, 39 வருடம் இருக்குல்ல, 39 வருடம் அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் கழுவி எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் அவர்களை அடைகின்றது. இன்னும் நபிகளார் சொன்னார்கள், சிலருடைய மூக்கு மண்ணாக போகட்டும், சிலருடைய மூக்கு மண்ணாக போகட்டும் என்று சொன்னார்கள். எந்த அளவிற்கு? அன்ன ரஜுலுன் இலாத்துக்குன்னார், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலான் அவரை கடந்து செல்வது என்று சொன்னால் அவர் நாசமாக போகட்டும். அரபியில மூக்கு மண்ணாக போகட்டும் என்று சொன்னா அவர் நாசமா போயிருவார். யாருடைய சாபம்? நபிகளாருடைய சாபம், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சாபம், சாப பிரார்த்தனையாவே சொல்றாங்க. ரமலான் மாதத்தை அடைந்து என்னுடைய பாவங்கள் இந்த மாதத்தில் மன்னிக்கப்படணும்.
மன்னிப்பிற்குரிய கருணைக்குரிய மாதமாக அல்லாஹ் இதை வச்சிருக்கான். பொருளாதாரத்துக்குரிய மாதம் இந்த மாதம் அல்ல, சம்பாதிப்பதற்குரிய மாதம் இந்த மாதம் அல்ல. இந்த மாதத்துல என் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த ரமலானை நான் கடந்தால் நான் நபிகளால் சபிக்கப்பட்டவனாக மாறினேன். அல்லாஹோட மன்னிப்பு வேணும்னு சொன்னா நான் எப்படி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எப்படி எதிர்பார்க்கிறது? வெறுமனே பள்ளிக்கு நோம்பு மட்டும் வச்சுட்டு எட்டி பார்த்துட்டு போனா போதுமா? அல்லாஹ்வுக்கு மன்றாடணும். எல்லாம் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் கோடி இருக்கின்றது, நீனே அறிந்தவனாக இருக்கின்றாய், உன்னை தவிர யாரும் உன்னுடைய பாவத்தை அந்தரங்கமான செய்த பாவத்தை யாரும் அறிய முடியாது, என் மீது ஒரு திரை போட்டுள்ளாய், அந்த திரை கிழிக்கப்பட்டால் நான் அசிங்கப்படுத்தப்படுவேன், இன்னும் என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கின்றாய் என்று அல்லாஹ்விற்கு நம்மை நாம் முழுமையாக சரணாய் அடையாதவை நம்முடைய பாவங்களை ஒரு நாளும் அல்லாஹ் மன்னிக்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்றால் நாம் இப்பேற்பட்ட ரமலானை எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பிற்கான கேந்திரமாக பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். சற்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ரமலான நோம்பு வைக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இரவு தொழுகையில வணக்க வழிபாடுகள் இல்லை. உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ரமலானுடைய மாதத்துல யமன் நாட்டிற்கு நபிகளார் இமாமாக நியமித்தார்கள். ரமலானுடைய மாதம் வந்தால் அவருடைய தொழுகை எந்த அளவிற்கு இருக்கும் என்றால் அவர் தான் இமாமத் செய்வார். இமாமத்து செய்யக்கூடிய அந்த நேரத்துல அலைக்கு ஸலாம் தொழுகைக்கு வாருங்கள் என்று அறிவிப்பு செய்வார். மக்கள் எல்லாம் பள்ளிக்கு வருவார்கள், அவர் தொழுவார். இஷா தொழுகைக்கு அதற்கு பின்னால் இரவு தொழுகை ஹஜ் தொழுகை ஆரம்பமாகும். இஷா தொழுகைக்கு பின்னாலேயே சூரியன் முழுமையாக மறைந்ததற்கு பின்னாலே இஷா தொழுகை முடிந்ததற்கு பின்னால இரவு தொழுகை ஆரம்பமாகும். 8 மணி வச்சுக்கோங்களேன். ஆரம்பமாகி பின்னால் உள்ள சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், உபை பின் தான் தொழுகை முடிப்பார். எப்ப முடிப்பார்னா எங்களுக்கு சடர் செய்வதற்கு அவர் நேரம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா தெரியாது, அந்த அளவிற்கு ஒரு தொழுகையுடைய நீளம் இருக்கும். அப்படின்னா ஃபஜருடைய பாங்கு வரைக்கும் எங்க சடர் செய்ய ஒரு நேரம் கொடுப்பாரா, ஒரு 5 நிமிஷமாவது நேரம் கொடுப்பாரா, ஒரு 10 நிமிடமாவது நேரம் கொடுப்பாரா, அந்த அளவிற்கு ஒரு தொழுகையுடைய நீளம் இருக்கும். அல்பக்ரா ஓதுவாரு, அல்பக்ரா முடிச்சுட்டு ஆல் இம்ரான் ஓதுவாரு, ஆல் இம்ரான் அன்னிசா ஓதுவாரு. சஹாபாக்களுடைய தொழுகையுடைய நீளம் அப்படிதான். 8 ரக்காத் தான், 8+3 தான், 8+5 தான், 8 சஹாபாக்கள் தொழுகைகள் இருந்தது. அந்த 8 ரக்காத்தை எந்த அளவிற்கு நேசித்து இறைவனுடைய சன்னதியில் நான் நிற்கின்றேன் என்று பயத்தோடு அந்த மக்கள் தொழுதார்கள். இன்னைக்கு இரவு தொழுகை 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், பின்னாடி இமாம திட்ட அளவுக்கு இருக்கும். இந்த பையனுக்கு வேற வேலை கிடையாது, இந்த அம்மா குழுகுல்லா சொன்னாவே கண்ணுக்கு தெரியாதா, இன்னும் ஆத்தனாவே கண்ணுக்கு தெரியாதா, இந்த பையனுக்கு இந்த 30 நிமிஷம் கண்ணுக்கு தெரியாதா, எப்ப பார்த்தாலும் அல்பக்கர், எப்ப பார்த்தாலும் ஆளுன்றாங்க, வேற ஜூஸே இல்லையா, எனக்கு கால் ஆடுது, பாடி வேற பசல் மாத்திரை வேற போட்டு வந்திருக்கேன், என்னால தாங்க முடியுமா சொல்ற மக்களை பார்க்க முடியுது. சில பேர் சொல்லிட்டே போவாங்க, தம்பி நான் பலவீனமா இருக்கிறேன், அதாவது நீ தொழு வைக்கிற 1/2 மணி நேரத்துல முடிச்சிரு, அதுக்கு மேல முடிக்காது சொல்ற அளவுக்கு பார்க்கணும் சில பள்ளி வாசல்கள். ரமலானுடைய மாதம் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்துல கூட எனக்கு முடியல, என் உடல் பலவீனம் இருக்கு, என்னால நிக்க முடியல அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல அபு அய்யூப் அன்சாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், கண் தெரியாதவருக்கு 90 வயது இருக்கு. 90 வயது காலத்துல அவர் இஸ்லாத்தை ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால ஏத்துக்கிறாரு. ஏற்றதில் இருந்து அவருடைய 90 வயது 40 வயசு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. ரசூலுல்லாஹ் காலத்துல பயணிக்கிறாரு, அபூபக்கர் ஆட்சி காலத்துல பயணிக்கிறாரு, உமர்கள் ஆட்சி காலத்துல பயணிக்கிறாரு. உமர்கள் ஆட்சி காலத்துல அவர் தொழுகைக்கு வருவார், கையால் தட்டி கொண்டு அந்த தொழுகையில் நிற்பாரா, நின்றுதான் அவர் இரவு தொழுகையை தொழுவார். இங்க உள்ளவர் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு உமர்கள் முடிக்க மாட்டாங்க, இரவு முழுக்க ஒரு தொழுகை இருக்கும். இரவு தொழுகை என்று சொன்னார் குச்சை தட்டி கொண்டு இறைவனிடத்தில் அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி இரவு முழுக்க நின்று தொழுவார். 90 வயதுடையவர், கண் தெரியாத முதியவர். யோசிச்சு பாருங்க, அவருடைய உடல்ல எந்த ஊனத்தையும் எதிர்பார்க்கல. உடல் ஊனமாக இருந்தாலும் என் ஈமானுக்கு ஊனம் இல்லை என்று இருந்தார். இன்னைக்கு பல பேருக்கு உடல் ஊனம்லாம் இல்ல, ஈமான் தான் ஊனமா இருக்கா என்னன்னு தெரியல. அல்லாஹ் காப்பாற்றும். என் ஈமான் ஊனமுற்ற ஈமானா இருக்கா, பலவீனமான ஈமானா இருக்கா? அல்லாஹ் உங்களை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்க. 90 வயதில் என்று தொழுகிறாருன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு மறுமையுடைய தேற்றத்தை விளங்கியவர்களாக அவர் இருந்தார்கள். இன்னும் சில பேர் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரையில எப்பேற்பட்ட இரையச்ச உணர்வு சில பேருக்கு இருக்குதுன்னு சொன்னா அந்த உணர்வு ரமலானுக்கு பின்னால இருக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு ரமலானுடைய மாதத்துல நம்ம எல்லாரும் சகர் செய்வோம், சகர் செஞ்சுட்டு படுப்போம். சில பேர் ஃபஜர்லாம் ஆப்ஷன், லோகர்லாம் கிடையாது, கஞ்சி வாங்க தான் வரும், அது கஞ்சி கொடுக்குறாங்கிற அளவுக்கு தான் வரும். இன்னும் சில கட்டுக்கரைகளும் வரும். எந்த அளவுக்கு ரமலான்ல தூங்குனா கூட இபாதத்து, ரமலான்ல தூங்குனா கூட இபாதத்து. இது எந்த இஞ்சில இருக்கா, தௌராத்துல இருக்கா, சபூர்ல இருக்கா, இது மலக்காட்சி சொன்னாங்களான்னு தெரியல. இப்படி ஒரு கதையே போகுது. தூங்குனா கூட இபாதத்து, நாங்க தூங்குவோம். அது பெருமையா வேற. இஃப்தாருக்கு எந்திரிக்க சில பேர்லாம் எந்த அளவுக்கு அசர்ல எந்திரிப்பாங்க, நோம்பு வச்ச கலப்பு இல்லை, எப்படி இருக்கும் அந்த கலப்பு?
நோன்பு வச்ச கலப்பே எங்களுக்கு தெரியல, ரொம்ப டயர்டாவே இல்ல, நீங்க தான் கலப்பாருங்க. காலையில பஜர்ல ஆரம்பிச்சது எனக்கு. பஜர்ல ஆரம்பிச்சு குரான் ஓடிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இஃப்தார்ல வந்து தொழுதுகிட்டு எல்லாத்தையும் நான் இருந்துகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த கலப்பை உனக்கு எப்படி இருக்கும்? இப்படி சொல்ற மக்களையும் பார்க்க முடியுது. அதுலயும் இந்த இறையச்ச உணர்வு எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னா, ரமலான்ல வருவோம் பள்ளிக்கு, நுகருக்கும் வருவோம், வர்ற நேரத்துல உணவு செய்வோம். அந்த வெயில் அடிக்கக்கூடிய கடுமையாக இருக்கக்கூடிய இடத்துல உணவு செய்வோம். உணவு செய்யக்கூடிய நேரத்துல ஒரு துளி தண்ணி கூட உள்ள போயிடக்கூடாதுன்னு பார்ப்போம். ஏன் அந்த தண்ணி உள்ள விட்டோம்னு சொன்னா, தலைவாசி வாசல மோதினாலும் அதிரத்தை இமாம இருந்து உள்ள ஸ்கோப்பின்னு சொல்லுவாங்கல்ல, உள்ள விட்டு ஏதாவது ஒரு துளி தண்ணி உள்ள போட்டு எட்டி பார்க்க போறாங்களா? கிடையாது. யாரும் கேட்க போறது கிடையாது. எதுக்கு இந்த அளவுக்கு பேணுதலா இருக்கும்? என் ரப்பு என்ன பாக்குறான், அல்லாஹ் என்ன பாக்குறான். ரமலான்ல மட்டும் நல்லா பாக்குறானா? மத்த நாள் நல்லா பாக்கல, லீவ் விட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலான்ல மட்டும் தான் மேல சிசிடிவி கேமரா வச்சா மாதிரி எல்லாரும் ஜூம் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். மத்த நாள் எல்லாம் பார்க்கல. யாரை ஏமாத்துறோம் நாங்க? சில இடங்கள்ல பெருநாள் தொழுகைக்கு பின்னால வலது கால எடுத்து திடலை வச்சு வெளில போனதுக்கு பின்னால இக்காம சொல்ல பள்ளியில ஆள் கிடையாது. காணலையும் போஸ்ட் தான் அடிக்கணும். யாருங்க காணல? பள்ளியில கொண்டு வந்தவங்கள காணல. அந்த அளவுக்கு நிலைமைகள் இருக்கு. பள்ளிவாசோட நிலைமைகள். உங்களுடைய மஸ்ஜிதுகள் நாளை மறுமையில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இதா சுல்சிலத்தில் அவர் சில்சாரா என்று அல்லாஹ் சொல்றான். பூமி பேரதிர்ச்சியா குலுக்கப்படுற நேரத்துல அக்ரஜத்தினானதோ அக்காலகா பூமி தன் சுமைகளை வெளிப்படும். அப்பதான் பூமி பேசும். இந்த பூமி நடந்த இடம் இருக்குல்ல, பாவமான கை சென்ற இடம் இருக்குல்ல, எல்லாம் உங்களுக்கு எதிராக பேசும். உங்கள் மஸ்ஜிதுகள், இமாம் இப்னு கஸீர் சொல்லி காட்டுகிறார், நீங்கள் தொழுது மஸ்ஜிதுகள் உங்களுக்கு எதிராக பேசும். பள்ளிவாசலுக்கு அடி எடுத்து வைக்கல, பள்ளியோடு 8 தூரம் கூட நடந்து வைக்கல என்று மஸ்ஜிதுகள் பேசினால் நம்முடைய நிலைமை என்னவாக மாறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமை எனக்கு தேவையா? ரமலான்ல இருக்கிற இறையச்சம் அதே ரமலான் கழிந்ததுக்கு பின்னால இல்லையே. இன்னும் சில மக்களுடைய நிலைமைகளை பார்க்க முடியுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரமலானை நாம் வரவேற்கின்றோம் என்று சொன்னால், ரமலானை நான் அடைகின்றேன் என்று சொன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த ரமலானை இஹ்லாஸோடு, குரோத உணர்வு இல்லாமல், சகிப்புத்தன்மையோடு வளர்க்கக்கூடிய எத்தனை மக்கள் இருந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு பல குடும்ப உறவுகளை பார்க்கலாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, என் அம்மாட்ட பேசி 10 வருஷம் ஆகுது, போன நோம்புல பேசி இன்னும் நான் பேசல. என் அண்ணன் பேசி 20 வருஷம் ஆகுது, போன நோம்புல பேசி இன்னும் நான் பேசல. இதுல என்ன பெருமை வேண்டியது கிடக்கு? இதுல என்ன பெருமை வேண்டியது கிடக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொத்து பத்து பிரச்சனை, சமூக பிரச்சனை என்று சொல்லி ஒதுங்கக்கூடிய அளவுக்கு பார்க்க முடியல. இஹ்லாஸோட வரவேற்கலையே. இஹ்லாஸோட வரவேற்கக்கூடிய மக்களா இருக்கிறோமா? நோம்பு வச்சிருப்பாரு, பிறரை பத்தி புறம் பேசுவார், நோன்பு வைத்திருப்பார், ரமலான் அடைந்திருப்பார். அவர் செய்த பாவங்கள் எண்ணிலடங்காத பாவங்களா இருக்கும். பிறருடைய மானத்துல விளையாண்ட நிகழ்வுகளா இருக்கும், பிறருடைய கண்ணியத்துல விளையாண்ட நிகழ்வுகளா இருக்கும், பிறருக்கு தப்பும் தவறா பேசக்கூடிய நிகழ்வுகளா இருக்கும். இது என்ன விதமான பண்பு? ஒரு மூமினுடைய பண்பா இது? ஒரு முஸ்லிமுடைய பண்பா இது? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்குன்னா, சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு இருப்பாங்க. சாத் பின் அபீ வக்காஸ் அவங்க கூஃபா நகரத்துக்கு ஆளுநரா இருக்காங்க. கூஃபா நகரத்துக்கு ஆளுநரா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல என்ன ஆகும்னு சொன்னா, மிகவும் பிரசித்தி பெற்ற நபித்தோழர் அஷ்ரஃபு பஷ்ரா, சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் என்ன பண்றாருன்னு சொன்னா, கூஃபா நகர மக்கள் வந்து பொய்யும் புரட்டமா பேசக்கூடிய ஒரு மக்கள். அவங்க அந்த மக்கள் சாத் பின் அபீ வக்காஸ் தலைமையில இருக்கிறாங்க. தலைமையில இருக்கிற நேரத்துல சாத் பின் அபீ வக்காஸ் பத்தியே தவறான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவர் ஒழுங்கா மக்களுக்கு இமாமத் பண்றதுல, நிர்வாகம் சரியா பண்றதுல, நீதி நிலைநாட்டுறதுல என்று தவறான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து நிக்கிற நேரத்துல, உமர் ரலியல்லாஹு நிக்கக்கூடிய சபையில, தனிப்பட்ட நீதி கூட அவர் சொல்ல, உமர் ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல வர்ற நேரத்துல இவருக்கு சண்டை பிடிக்கல. சாரதி என்னை பத்தி எப்படி சொல்லுவேன், பர்ஃபெக்ட் அஷ்ரஃபு பஷ்ரா, சொர்க்கக்கூடிய நற்செய்தி கூறப்பட்ட நபித்தோழர், சண்டை பிடிக்கலாம், சண்டை பிடிக்கல. ஆனா அவர் இடத்துல என்ன பண்றாரு? அவர் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன், ஒன்னு அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன், ஒன்ன என் ரப்பு இடத்துல ஒப்படைக்கிறேன். இறைவா, இவர் சொன்ன குறை என்னிடத்துல இருந்தா என்னை இழிவுபடுத்து, அதுவே என்னிடத்துல அந்த குறை இல்லை என்று சொன்னால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க, எந்த அளவிற்கு யார் ஒருவன் யார் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே கரம் என்கிறார். அவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில எந்த திரையும் கிடையாது. ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அநீதிக்குள்ளாயிருக்காரு, அவர் தண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யாரும் நீதான் காதில், நீதான் பலம் பொருந்தியவன், நான் பலவீனமானவன், உன்னிடத்துல நான் ஒப்படைக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் ஒப்படைத்தால் பாதிக்கப்பட்டவருடைய கண்ணீருக்கும் அல்லாஹ்விற்கும் எந்த திரையும் கிடையாது. உடனடியாக அந்த பிரார்த்தனை ஏற்கப்பட்டது. அந்த நபிமொழி ஏற்ற ஒரு பிரார்த்தனை செய்தார். சாத் பின் அபீ வக்காஸ் மௌத்தா பெறுவாரு. மௌத்தா போனதுக்கு பின்னால அந்த அவதூறு சொன்னார்ல, அவர் காலங்கள் கழிந்து அவருடைய புருவ முடியெல்லாம் மிகவும் வயதிற்குள்ளாவதாக மாறி, வறுமை அல்லாஹ் அதிகமாக்கி, கண் தெரியாதவராக, பெண்கள் மத்தியில கண் தெரியாம விழுந்து அசிங்கப்படுத்தப்பட்டு அடிவாங்கி இருந்தார். அவர் சொல்வாரு,
இந்த நிலைமை எனக்கு வருவதற்கான காரணம் சாதித்தின் அபிவகாசம் அவதூறு செலுத்தியதால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் எனக்கு இதற்கான கூலியை வழங்கிவிட்டார். அவர் சொல்லக்கூடிய வாசம் தான். இந்த நிலைமை நமக்கு தேவையா? எத்தனை பேருடைய மானத்துல விளையாடுறோம். ரமலான்ல நோம்பு வச்சுக்கணும் புறம் பேசக்கூடிய நிகழ்வுல பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா, யார் ஒரு நோன்பை வைத்துக் குறிக்குன்னு சொல்றான், பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்களையும் யார் விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்விற்கு எந்த பிரோஜனமும் கிடையாது. நீங்க பட்னியா கிடந்தா சொல்லுங்க, நோன்பு வச்சுன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ் அதான் சொல்றேன், நீ பட்னியா கிடந்த அவ்வளவுதான், நோம்புலாம் வைக்கல. நீங்க காலைல பஜர் தொழுவு வருவோங்க, பஜர் தொழுது 10 பேர் இருப்போம். 10 பேர் இருந்துகிட்டு அவன் அந்த வீட்டுக்காரன் இப்படி பண்ணா, எய்த்து வீட்டுக்காரன் இப்படி பண்ணா, இந்த வீட்டுக்காரன் இப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, பஜர்ல ஆரம்பிக்கும், லொகர் இல்ல அசல் இஃப்தார் வரை ஓடும். இது நோம்பே கிடையாது. இது என்ன நோம்பு எனக்கு புரியலையே. இது நோம்பே கிடையாது. நீங்க பட்னியா இருக்கணும்னு சொல்லுங்க. ஒருவரை பத்தி அவன்கிட்ட, இவரை பத்தி இவர்கிட்ட ஒன்று நாம் பேச நல்லதை பேசணும். எல்லாம் வாயை மூடிக்கொண்டு இருக்கிற மீறார் சொல்றாங்க. நீங்க அப்படி இருக்கோங்க. நாம நோம்பு வைத்துக் கொண்டு நோம்ப பால்படுத்துற சமுதாயம் பார்க்க முடியும். எடுத்து குரான் ஓதலாம், நன்மைகளை அதிகமா கேந்திரமா பயன்படுத்தினீங்க. இந்த நோன்பு அல்லாஹ்வுக்குரியது. மற்ற நாடுகள்ல மற்ற நாட்கள்ல ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் வந்து குரான்ல ஒரு எழுத்து அலிஃப் லாம் மீம் ஓதணும். 3 எழுத்தா 30 ரூபாய் மலக்குமார்கள் கொடுப்பாங்க. அதுவே ரமலானுடைய மாதம் என்றா அதுக்கு அல்லாஹ் வழங்குவான். அது 30 இருக்காது, 3000 இருக்கலாம், 3 கோடியா இருக்கலாம், 3 பில்லியனா இருக்கலாம், ட்ரில்லியனா இருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய மாதம். நானே கூலி வழங்குவாங்க அல்லாஹ். அப்பேற்பட்ட மகத்துவமான மாதத்துல இருந்துகிட்டு ஒருவரை பத்தி ஒருவர்கிட்ட புறம் பேசுறது, இன்னொரு பத்தி இன்னொரு புறம் பேசுறது, இது என்ன பண்பு? இது நல்ல விதமான பண்பே கிடையாது. இந்த பண்புல நான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னா அந்த நோன்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹ் அங்கீகரிப்பானா? நீ பொய்யான பற்றி தவறான செயல் நோம்பே கிடையாதுங்கிறான்ல. அந்த நோம்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நம்ம அறுக்கக்கூடிய எந்த அளவிற்கு செய்கின்ற அமல அல்லாஹ் பார்க்கல, நீயத்து தான் அல்லாஹ் பார்க்கிறான். இன்னமல் அன்பான மின்னியா, இந்த செயல் அல்லாட்ட போறதில்லை, எண்ணம் தான் போகுது அல்லாட்ட. நம்ம எந்த எண்ணத்துல இருக்கோம், இஹ்லாஸோட இருக்குமா, பிறகு தாழ்ப்புணர்வு இல்லாம இருக்குமா, குரோதம் இல்லாம இருக்குமா, வஞ்சம் இல்லாம இருக்கிறோமா, இந்த உணர்வோடு நான் ரமலானை கழிக்க வேண்டும். இந்த உணர்வோடு நான் கழித்தால்தான் என் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ரமலானுக்கு அலாதி கூலி எனக்கு வழங்குவான். அந்த அளவிற்கு இந்த ரமலானை கழிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேனா, அந்த மனப்பான்மை உள்ளவனா நான் இருக்கிறேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமூகத்துடைய அவலங்களை பார்க்க முடியாது. நோன்பை வைத்துக் கொண்டு அவரு நோன்பை வைத்துக் கொண்டு பொய் பிரச்சாரம் யோசிக்க முடியுதா இல்லையா? இந்த நிலைமை எனக்கு நீடித்தால் என்னுடைய நோம்பில் கிடைக்கிற கூலி எனக்கு முழுமையாக கிடைக்காது. ஏன்னா நோன்புக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில சபீலில்லாஹ் யதீனக்கும் ஷைஆ, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரே ஒரு நோன்பு பிடிப்பாரோ, ஒத்த நோன்பு அல்லாஹ் சொல்ற வெயிட்ட பாருங்க, ஒரே ஒரு நோன்பு பிடிப்பாரோ யதீனக்கும் ஷைஆ, அவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் தூரமாக்குறான். சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு. 70 வருஷம் ஒரு நோம்பு அல்லாஹ் தர வைத்து 70 ஆண்டு முகம் தூரமாக்கப்படுதுன்னா மற்ற நோம்பு கணக்கெடுத்து பாருங்க. எப்பேற்பட்ட மாதம், எப்பேற்பட்ட அலாதி பொக்கிஷம் வழங்கக்கூடிய மாதம். ஒரு நோம்புக்கு 70,000 தூரம்னு சொன்னா மீதமுள்ள மாதங்களுக்கு அந்த வாய்ப்பை நான் வீணா கழிக்கலாமா? இப்ப இப்படி கேள்வி கூத்தா கழிக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சில இடங்கள்ல எந்த அளவுக்குன்னு சொன்னா நோன்பு வைப்பதற்கு சில காரணங்கள் சொல்லணும். சர்வசாதாரண நோம்பையும் கலைக்கும். ஒரு தகுந்த காரணமா இருந்தா பரவாயில்ல, பயணத்துல இருக்கேன் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சில பேர் எப்படி தெரியுமா, ஜவுளி எடுக்க போனேன், ரொம்ப வேர்வை அதிகமா இருக்குன்னு தாங்க முடியல, நோம்பு கலைச்சிட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு, நான் போத்தீஸ்ல ஜவுளி எடுக்க போனேன், அதனால நான் நிக்க முடியல, நோம்பு கலைச்சிட்டேன். சுண்ணத்தான காரியம் இல்ல. ரமலான்ல வந்து புது துணி போட்டீங்களா இல்லையா நல்லா கேட்க மாட்டான். உங்களோட ஈமான் புதுமையானதா இதுதான் நல்லா கேட்பான். நீ அப்படி இருக்கிறோமா? நபிகளார் காலத்துல அப்துல்லா இப்னு மஹ்ரமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் காதிசியாவுடைய யுத்தகலம் போர்க்களத்துக்கு போயிருக்காரு. நோம்பு வச்சுக்கிட்டு போர்க்களத்துக்கு போயிருக்காரு. நோம்பை வைத்துக் கொண்டு போர்க்களம், ரோமாவுக்கு நடக்கக்கூடிய யுத்தகலம், வாழ்வா சாவாங்கிற யுத்தகலம். அப்படி போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பேருந்த உச்சகட்டத்துக்கு அளவு பாருங்க, போர்க்களம் நடக்குது. அவர் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கார். ரத்த வெள்ளத்துல அவர் ரத்தம் போயிட்டு இருக்கு. ரத்தம் போய்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமரோட பையன் இப்னு உமர், அவர் என்ன பண்றாருன்னா அந்த வழியா வர சடலங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு, ஜனாசாக்களை எடுக்கிறாரு. எடுக்கக்கூடிய நேரத்துல இவரோட ஜனாசாவை பார்க்கிற ரத்த வெள்ளம் போயிட்டு இருக்கு. இப்னு உமரை பார்க்க, இஃப்தார் இப்னு உமரே இங்க வாங்க, இஃப்தாருடைய நேரம் வந்துருச்சான்னு பாருங்க, மக்ரிபுடைய நேரம் வந்துருச்சான்னு பாருங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன், நோன்பு திறக்கணும், அந்த நீரோட தண்ணி கொண்டு வாங்க. நோன்பு வச்சிருக்காரு, இன்னும் நோன்பு கலைக்கல, ரத்தம் போயிட்டு இருக்கு. ரத்தம் போயிட்டு நோன்பு கலைக்கல. நேரா போறாங்க, தண்ணி கொண்டு வராங்க. தண்ணீர் கொண்டு வரக்கூடிய நேரத்துல அவர் மௌத். தண்ணீர் கொண்டு வர நேரத்துல அவர் மரணம், நோம்போடே மரணம். அந்த சஹாபாக்களுடைய உணர்வு பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும், சர்வ சாதாரணமா என் உடல் வலி, கை கால் வலி, இதனால நோம்ப விடுறேன்,
எப்படி இஸ்லாமிய சமூகத்தை பார்க்க முடியுது? இந்த பண்பு எனக்கு இருக்கலாமா? இந்த பண்புடையவர்களாக நான் இருக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னா, நோன்பை வைப்போம், ரமலான் இருக்கக்கூடிய இரையச்சம் மற்ற மாதங்கள் இல்லாத அளவிற்கு நமக்கு போகுதுன்னு சொன்னா, இவர்களுக்கு என்று பிரத்யோகமான தண்டனை இருக்கு. ரமலான் ரமலான் பள்ளிக்கு வருவேன், ஜும்மாக்கு ஜும்மா பள்ளிக்கு. இந்த சீசன் வணக்கத்தை எல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். தர்பூசணி சீசன், ஆறு சீசன் இருக்குல்ல, இந்த சீசன் வணக்கத்தை எல்லாம் எதிர்பார்க்க, நல்லா விரும்பவும் மாட்டான். குறைவாக செய்தாலும் நிறைவாக செய்த மாற்றம் சொல்லி காட்டுது. எந்த அளவுக்கு ரசூல்லா மெஹராஜ் பயணம் போறாங்க. மெஹராஜ் பயணம் போகக்கூடிய நேரத்துல சிலருடைய தண்டனைகளை பற்றி ரசூல்லா பாக்குறாரு. அதுல ஒரு சாரார் ஒரு பக்கம் முழுக்க பேர் அழகுடையவர்களாக இருக்கிறார், மறுபக்கம் முழுக்க பேர் அசுத்தமுடையவர்களாக இருக்கிறார். ரசூல்லா கேட்கிறாங்க, ஹாரா இலாத்து இவங்க யாருன்னு கேட்கிறாங்க. என்னதான் முன்னாடி உள்ள அழகு இருந்தாலும் பின்னால உள்ள பேர் அசிங்கம் அதை அனைத்தும் கருக்கிவிடும். பாக்குறாங்க. பார்த்து ரசூல்லா கேட்கிறாங்க, இது யாருன்னு கேட்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவங்க நன்மையே செஞ்சாங்க, அதே நேரத்துல பங்கம் இல்லாம தீமையும் பண்ணாங்க, அது குறை வைக்கல, பரக்கத்தை அதையும் செஞ்சாங்க இவங்க. அதனால அவங்க நன்மைக்கு அழகு, தீமைக்கு பேர் அசுத்தம். யோசிச்சு பாருங்க. நோன்பு வச்சிருப்போம், பிறரை பத்தி பேசக்கூடிய நிகழ்வுகள். தொழுவோம், எந்த அளவுக்கு பள்ளிக்கு தொழுவோம், ஒரு மாசத்துக்கு 5 வேளை தொழுவோம், ஒரு நாளைக்கு 5 வேளை, ஒரு மாசத்துக்கு இவரு 5 வேளை தொழுவ வருவார். மற்ற நாள் எங்க போய் மற்ற நாள் இறையச்சம் வரல, இப்பதான் இறையச்சம் வந்திருக்கு, இது சொல்லக்கூடிய நிகழ்வா? நோன்பு வச்சிருப்போம், பிறப்படி தப்பும் கௌரவமா பேசுவோம், அவதூறு பேசுவோம், பிறருடைய மானத்துல கண்ணியத்துல விளையாடுவோம். இஸ்லாமிய சமூகத்தை பார்க்க முடியல இல்லையா? எந்த அளவுக்குன்னா ரசூல்லா சொன்னாங்க, ஒரு காபத்துல்லா, இந்த காபத்துல்லா எந்த அளவிற்கு புனிதமானதோ, மக்களை வைத்து சொல்றாங்க, இந்த நாள் எந்த அளவிற்கு புனிதமானதோ, இந்த நகரம் எந்த அளவிற்கு புனிதமானதோ, இந்த காபத்துல்லா எந்த அளவிற்கு புனிதமானதோ, அதை விட ஒரு மூமினுடைய கண்ணியம் புனிதமானது, மான மரியாதை புனிதமானது. காபத்துல்லா இடிக்கிறது பாவங்க, காபத்துல்லா சேதப்படுத்துறது பாவங்க, அதை விட பெரும்பாவம் ஒரு மூமினுடைய மான மரியாதையில் அவரை பற்றி விளையாண்டால் மிகப்பெரிய ஒரு பாவமாக நபிகளார் சொல்றாங்கன்னா, காபத்துல்லாவை ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு அதை கூட இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவிற்கு பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான், எந்த அளவிற்கான சூழ்ச்சிகள் பின்னப்பட்டாலும், எந்த அளவிற்கான இக்கட்டுகள் ஒருவர் சுமத்தப்பட்டாலும், அவர் அல்லாஹ்வை சார்ந்து பொறுமை காத்து அவர் நன்மாராயம் அடைவார் என்று சொன்னார், நிச்சயமாக அவரோடு அல்லாஹ் இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் இருந்தாங்க, அவர்களுக்கு சுமத்தப்பட்டாங்க. ஒரு நபி மன்னரா அமைச்சரவைக்கு உள்ள போறாங்கன்னு சொன்னா, அதற்கு முன்னால சகோதரர்களால் கைவிடப்பட்டு கிணத்துல தூக்கி எரியப்பட்டு ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சியால் சிறைச்சாலைக்கு சென்று பல ஆண்டுகள் இருந்து சிலையிலிருந்து விடுதலை ஆகுறாங்க. ஆனா உடனே விடுதலை ஆகல. எந்த அளவுக்குன்னா, ஒவ்வொரு விஷயம் சில காலங்கள் இருக்கு, சில காலங்களுக்காக அல்லாஹ் அதை பூர்த்தி வைப்பான். எந்த அளவுக்குன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் இருக்கிறாங்க, வலதுபுறத்தில் உள்ளவங்க, இடதுபுறத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இந்த 3 பேர்ல அல்லாஹ் அதிகமா அஞ்சக்கூடியது யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 பேர் அல்லாஹ்விற்கு பிடித்தமானவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா முதல்ல விடுதலை ஆவார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலை ஆவார். முதல்ல யார் விடுதலை ஆகிறார்னா, வலது பக்கத்தில் உள்ள விடுதலை ஆகிறார். அவர் ஏன் விடுதலை ஆகிறாருன்னு சொன்னா, தன் மன்னனுக்கு மதுரசை புரிந்து கொடுப்பதற்காக வேலைக்காக விடுதலை ஆகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை இல்லாம உடனே நடக்கணும், உடனே விடுதலை ஆகணும், உடனே வெளில போகணும், உடனே குற்றங்கள் நீங்கணும் அப்படின்னு துவா செஞ்சிருந்தாங்கன்னா, உடனே விடுதலை ஆகணும் நினைச்சிருந்தாங்கன்னா, முதல்ல விடுதலை ஆயிருப்பாங்க, வேலைக்காரனா விடுதலை ஆயிருப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வேலைக்காரனா விடுதலை ஆகுமா? இரண்டாவதா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலை ஆகிறாங்களா? இரண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலை ஆகல. இரண்டாவது யார் விடுதலை ஆகிறார்? இடதுபுறத்தில் உள்ளவர் விடுதலை ஆகிறார். எதுக்கு? கொல்லப்படுறதுக்காக விடுதலை ஆகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2வது விடுதலை ஆனவங்க மௌத்தாக இருப்பார். விடுதலை ஆகணும். எப்படி விடுதலை ஆகணும்? கண்ணியத்தை இழந்து உள்ள வந்தார், கண்ணியத்தோட விடுதலை ஆகணும். அதுக்கு சில காலங்கள் செய்தார். இறுதியா விடுதலையானார், அமைச்சராக விடுதலையானார். இதான் அல்லாஹ் கட்டமைத்த ஒரு விதி. இதுல நாம் நம்முடைய வாழ்வில் சபர் செய்து கொண்டு, எந்தவித குரோதமும் இல்லாமல், எந்தவித நச்சுக்கருப்பும் இல்லாமல், இறைவனுக்காக இறை திருப்தியை மட்டும் எதிர்பார்த்து ரமலானுடைய மாதத்தை ஆற தழுவக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வல்ல நாயகன் ரமலானை நமக்கு அழகுபடுத்தி கொடுத்து, மறுமையிலே உச்சபட்ச ரையான் என்ற சொர்க்கவாசல் வழியாக அல்லாஹ் நம்மை அழைக்கக்கூடிய விதத்திலே ஒட்டுமொத்த மக்களும் செல்வதற்குரிய ஒரு சூழ்நிலை வல்ல நாயகன் உங்களுக்கு எனக்கு ஏற்படுத்துவார் என்று கூறி என்னுடைய முதலிடங்கள் எல்லாம் ரமலான் சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை நாம் கேட்டு, அந்த நல் உபதேசங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வை செம்மையாக்கக்கூடிய வகையிலே, மிகப்பெரிய நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எத்தனையோ ஜும்மாக்களை ரமலான்களை கடந்து செல்லக்கூடிய நாம் ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக அதை நாம் கடந்து சென்றால் நிச்சயமாக அது நமக்கு பயனளிக்காது.
ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதக்கிர், நபியே நீங்க அவங்க அறிவுரை கொடுங்க, தன்ஃபவுல் மோமின், மூமின்களாக இருந்தால் அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான். அறிவுரையை பொறுத்த வரையில நன்மையான மக்களுக்கு, மூமினாக இருந்தால் பயனளிக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றானா, சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும், மார்க்கத்தின் உபதேசங்களையும் எனக்குரியது என்று நான் கேட்டு அதன் வழியாக அமல் செய்யக்கூடியவனாக எனது வாழ்வை நாம் அமைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சொற்பங்க, மிகவும் சொற்பமான ஒரு காலகட்டம் தான். ரொம்ப அதிகாண்டு வாழ போறது இல்லை. இப்னு கஸீர் அவங்க அழகா சொல்லி காட்டுறாரு, அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாள்ங்கிறது 1000 வருடம். எல்லோருக்கும் தெரியும். ஒருத்தர் 1000 வயசு வரையும் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாள் வாழ்ந்தா கணக்கு. 1ஆம் தேதி அப்பதான் அல்லாஹ் கிளிப்பான்னு வச்சுக்கேன். அதுவே அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு அரை நாள் வாழ்றாரு, 500 வயசு வரையும் அவர் வாழணும். 500 வயசுனா 12 மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நேரம் சொல்றோம்ல, 12 மணி நேரம் உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய பார்வையில கணக்கிடப்படுவார். 500 வயசு வரையும் வாழ்ந்தா ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பார்வையில 100 வயசு வரையும் வாழ்றாரு. அதான் ஆசைப்படுறோம், 100 வயசு வரையும் வாழணும், சீக்கு நொடி இல்லாம இருக்கணும், நல்லபடியா பேரன் சொத்து சேர்த்து வச்சிடணும், செட்டில் ஆயிடணும், எல்லாரும் ஆசைப்படுறோம். 100 வயசுல ஒருத்தர் வாழ்றாரு. அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பாரு? 90 நிமிடங்கள் வாழ்ந்திருப்பார். 90 நிமிடம் 1.5 மணி நேரம், அரை மணி நேரம் தூக்கத்துக்கு போயிடும். 1 மணி தான் துனியாவுடைய வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கு சேர்த்து சொல்றேன், 1 மணி நேரம் துனியாவுடைய வாழ்க்கை. 100 வயசு வரையும் வாழ்ந்தா, இந்த வாழ்ந்தால் தான், இல்லைன்னா கிடையாது. சொல்ல இந்த உம்மத்துக்கு சொல்லிட்டாங்க 60 சராசரிட்டாங்க, 60 தான் சராசரி அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே பல பேர் மௌத்தா போயிரும், அதுக்குள்ளே பல பேர் மரணம் கழிவுறீங்கன்னு நாங்க சொல்லலாம். அதை தாண்டி சில பேர் வாழ்றாங்களா, அல்ல அவங்க கொடுத்த ஞாபகத்து கிஃப்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு சொல்ல எந்த அளவுக்கு கூடுதலா சொன்னாலும், ஒரு 60 வயது அறந்துட்டாலே சொல்றாங்க, ஒருவர் 60 வயதை கடந்துட்டாலே அவருடைய ரூஹ் அல்லாஹ் எடுக்கிறான்னு சொன்னா, அவர் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவராக, இறைவனுக்கு பாவம் செய்தவராக இருந்தார்னா, அவர் அல்லாஹ்ட்ட எந்த சாக்கு போக்கு சொன்னாலும் அல்லாஹ் ஏறதுக்கு கூட பார்க்க மாட்டான். 60 வயசுல துணியால வாழ்ந்திருக்க, 60 வயசு உனக்கு துணியால ஏறி வாழ்ந்திருக்க, பொருளாதாரம் சேர்க்க நேரம் இருந்துச்சு, குடும்ப குட்டியை பார்க்க நேரம் இருந்துச்சு, என் அமலுக்கு என் மார்க்கெட்டுக்கு நேரம் இல்லையா? அல்லாஹ் வைக்கிற கேள்வி இங்க 4 கேள்வி கேட்டா அல்லாஹ் 400 கேள்வி கேட்பான். யோசிச்சு பாத்துக்கங்க, என்னுடைய வாழ்வை செம்மையாக்கி கொண்டு இப்பேற்பட்ட குறுகிய ஒரு வட்டத்திலே மிகவும் சொற்பமான ஒரு கால அளவிலே என்னுடைய வாழ்வு இருக்கக்கூடிய காலத்துல இப்பேற்பட்ட மாதங்களை பயன்படுத்தி கொண்டு நன்மைகளை துரிதப்படுத்தக்கூடிய நன்மாராயம் பெற்ற மக்களாக வல்ல நாயகன் உங்களையும் என்னை மாற்றுவான் என்று கூறி என் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தாவனா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.